சார் சொல்லுங்கள். முதல் கட்ட கருத்தை ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இவர் சார் வில்சன் சார் எல்லாம் சொன்னார், கிளியராக சொல்லி. இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்கணும், நான் என்ன சொல்ல வரேன் சார், தமிழ்நாட்டில் நிறைய தொழில்கள் இருக்குங்க. நீங்கள் கொண்டு வாங்க, விண்வெளி செக்டர் கொண்டு வந்தீங்க, பாலிசி கொண்டு வந்தீங்க. இந்த பாலிசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா 2023 மத்திய அரசாங்கம் இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு பாலிசி, ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வராங்க. அந்த 2023 பாலிசியில் என்ன அப்படின்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் பார்ட்டிஸ் அவங்கள ஸ்பேஸ் இதில் ஊக்குவிக்கிறாங்க. ஸோ இவங்க கொண்டு வந்திருக்கிற 2025 பாலிசி, 25 வருஷ பாலிசி இவர் கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு. அந்த ப்ரைவேட் இவங்க இதில் ஸ்மால் இவங்க ஸ்டார்ட் அப் இவங்களாம் கொண்டு வரலாம். 25 கோடி ரூபாய் மூலதனத்தில் கொண்டு வந்தீங்கன்னால் அதுக்கெல்லாம் இவங்க சப்சிடி அதெல்லாம் கொடுக்குறாங்க. மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பாலிசியில் இதை தான் இவங்க சொல்லுவது என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சபரீசன் அவர்கள் வானம் அந்த இது ஆரம்பித்தாங்க. அதில் அவர் தான் பார்ட்னர். 1 லட்சம்ங்கிறது இப்போ தான் 1 லட்சம். இன்னும் ஃபர்தராக என்ன உங்களுக்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு இருக்கும், அப்புறம் பெய்டப் கேபிட்டல் இருக்குமே. ஸோ இனிஷியலாக 1 லட்சம் தான். இதனுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன ஏது அதையெல்லாம் பார்க்கணும். இது மேபி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் இதெல்லாமே உண்டு. ஆனால் இந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அதை முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, எந்த ஒரு கம்பெனி இந்த ப்ரைவேட் இவங்க இந்த மாதிரி உள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு 20% மூலதனத்தில் சப்சிடி கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ல அதாவது இவங்க இப்போ நாளைக்கு 50 கோடி மூலதனம் கொண்டு வரார்கள் என்றால் அதில் 20%, அதாவது 10 கோடி அரசாங்கம் சப்சிடி கொடுத்துரும். அதுதான் மெயின் இது. ஸோ அப்போது நீங்கள் நிறைய சோமனி கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி இருக்குது. எல்என்டி இருக்குது, எல்எம்டபிள்யூ இருக்குது, தென் கெலாக்ஸைன்னு ஒரு பெரிய கம்பெனி, ஐஐடி அவங்க ஆரம்பித்த ஸ்டார்ட் அப் கம்பெனி அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது ஸ்பேஸ் டெக்னாலஜி அதை தான் சொல்கிறேன். அந்த கெலாக்ஸையே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கெலாக்ஸைங்கிறது என்ன அப்படின்னா 2021 வருஷம் அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் சேட்டலைட்ஸ், ஃபுல்லி ஃபோக்கஸிங் ஆன் சேட்டலைட் பண்ணி அந்த சேட்டலைட் மூலம் எர்த் இமேஜஸ்லாம் கேப்சர் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நாலேஜ் இருக்குது, எக்ஸ்பர்டைஸ் இருக்குது முக்கியமாக. ஸோ அவங்களும் உள்ளே வராங்க. இந்த கம்பெனிலாம் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் பார்க்கும்பொழுது அந்த கம்பெனி எல்லாவற்றையும் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி கொண்டு வராங்க, பாலிசி கொண்டு வராங்க. அதை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் குறை சொல்ல. ஆனால் நீங்கள் ஃபர்தராக எப்படி போக போகிறீங்க, என்ன மாதிரி கம்பெனியை கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் கொண்டு வர கம்பெனி எல்லாமே மெயினாக என்ன இருக்கணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி விண்வெளி ஆராய்ச்சியில் நிபுணத்துவம், எக்ஸ்பர்டைஸ் பெற்று இருக்கணும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இவர் வில்சன் சார் சொன்ன மாதிரி நெசவு தொழில் இருக்குது, தென் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, தென் எம்எஸ்எம்இஸ் இருக்குது, தென் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குது, தென் சோ மெனி வில்லேஜ் ஓரியன்ட் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே நசிந்து கிடக்குங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இதை தவிர மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இந்த வெட் கிரைண்டர் கல்லோரல் இல்லையா, அந்த வெட் கிரைண்டர் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு முந்தி நிறையா உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக கோயம்புத்தூர், திருப்பூர் ஆல்சோ. ஓகே, தமிழ்நாட்டில் லெதர் கூட்ஸும் இம்பார்ட்டன்ட். அந்த வெட் கிரைண்டர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த கருங்கல் இருக்கு இல்லையா, அந்த கருங்கல் கிடைக்கவில்லை. ஏன்னா அந்த கருங்கல் அங்கே தோண்டி எடுக்கிறத தடை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது என்ன பண்ணுறாங்க, இந்த வெட் கிரைண்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த கருங்கல் எல்லாம் கர்நாடகாலேருந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்வெளி ஆராய்ச்சியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் ஏற்கனவே இருக்கிற தொழில் அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க. அவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துங்க. அந்த மாதிரி நீங்கள் டாஸ்மாக் அது இதுன்னு திறந்து வந்தீங்க. ஓகே, தென்னங்கள் இந்த பணங்கள்லாம் ஏறுறதுக்கு 1 லட்சம், 5, 2 லட்சம், 3 லட்சம் குடும்பங்கள்
அவங்க எல்லாருடைய வாழ்வாதாரமும் போய்விட்டது இந்த டாஸ்மாக்லாம் ஓப்பன் பண்ணதில். டாஸ்மாக் ஓப்பன் பண்ண மூலம் 40,000 50,000 கோடிக்கு வருமானம் வரலாம். ஆனால் எந்த அளவுக்கு இந்த கல் இது பண்ணுற சொல்லுவாங்களே பணங்கள் கல், ஓகேவா, அந்த கல் அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து இல்லை என்ன? அது மட்டும் இல்லை, உண்மை முடியல. விண்வெளி சேவை தான், ஆனால் அடிப்படையான பல தொழில்கள் இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. இதை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க மேலே, இவங்களுக்கு எந்த அளவுக்கு நலிவடைந்து இருக்கிறது, அதுக்கு என்ன பண்ண போகிறோம். ரெண்டாவது இவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாலிசியில் 10,000 கோடி மூலதனம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. யோ வெரி குட். 10,000 கோடி மூலதனம், 10,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள். ஆனால் அந்த பாலிசி நீங்கள் எடுத்து படிச்சின்னு வச்சுங்க, 10,000 கோடி மூலதனம் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 5 years. எஸ், 5 வருஷத்துக்குள்ள 10,000 கோடி அப்படின்னா வருஷத்துக்கு என்ன ஆகுது, ஒரு 2,000 கோடி ரூபாய். இந்த 2,000 கோடி ரூபாய்ங்கிறது வெளியில் பார்த்தா 2,000 கோடி. ஆனால் ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுடைய டோட்டலி அந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் எவ்வளோ நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, ஜிடிபி எவ்வளோ இருக்குது, அதையெல்லாம் பார்க்கும்பொழுது 10,000 ரூபாய் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 5 years ஆர் 10,000 கோடி ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 5 years ஆர் 2,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஆவரேஜாக பார்த்தா தட் இஸ் நாட் ஏ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட். பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணமே இல்லை. இல்லை, பணம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் நாங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறது 10,000 பேருக்குங்கிறீங்க. நோ அகைன் 5 வருஷத்தில் நம்ம 10,000 பேருக்குங்கிறீங்க. பேசுவோம். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஒரு இது. சார் ரவிசங்கர் சுருக்கமாக நிறைய கருத்து சொல்லுங்கள். நிறைய நம்ம டாபிக் உள்ள டாபிக்கே வந்துருங்க. ஆமாம், ஏன்னா நிறைய வந்துருச்சுல்ல. ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஸ்பேஸ் இதில் நீங்கள் இவங்க கொண்டு வரச்ச இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்டு விருதுநகர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஸ்பேஸ் அண்டு ஃப்ளோரிடாவில் ஸ்பேஸ் கோஸ்ட்ன்னு இருந்தது. இங்கே ஸ்பேஸ் பே அப்படின்னு ஒன்று 4 டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஸ்பேஸ் பே ஸ்பேஸ் பே அதில் வந்து ஸ்டார்ட் அப் இதுக்கெல்லாம் ஊக்குவிக்க போகிறோம் அப்படி இப்படின்னாங்க. எல்லாமே ஓகே, வெரி குட், வெரி குட், எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இவங்க ரயில்வே இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இந்த லைன் போட போகிறேன் அப்படிங்கிறச்ச அந்த அளவுக்கு ஈஸியாக இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் நிறையா இது பெண்டிங் இருக்குது. ரயில்வேஸு எதனால் பெண்டிங் இருக்குன்னா அந்த நிலமெல்லாம் இது பண்ணி கொடுக்க முடியல இவங்களால. ஓகேவா, அதனால தான் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு பெண்டிங் இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தா தானே பண்ண முடியும். ஆனால் குலசேகரப்பட்டினம்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த குலசேகரப்பட்டினத்தில் ஐஎஸ்ஆர்ஓ அவங்க வந்து பெரிய இது வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த எதுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து குலசேகரப்பட்டினத்தில் ஐஎஸ்ஆர்ஓ சின்ன சின்ன சேட்டலைட் அதெல்லாம் அங்கேருந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது குலசேகரப்பட்டினம். இந்த குலசேகரப்பட்டினம் இதை ஒட்டி தான் அந்த 4 இதுவும் ஸ்பேஸ் பே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸ்பேஸ் பே இந்த குலசேகரப்பட்டினத்துக்கு மத்திய அரசாங்கம் கேட்ட உடனே எந்த அளவுக்கு துரிதமாக இவங்களுக்கு முடியுமோ 3200 ஏக்கர் நிலம் இவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க மாநில அரசாங்கம் இந்த ஸ்பேஸ் இதுக்கு. ஆனால் ரயில்வேஸ் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியல. இதை சுற்றி நீங்கள் வரும்பொழுது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டாங்களே ஸ்பேஸ் இதுக்கு. விண்வெளி ஆராய்ச்சியில் அந்த தொழிலில் தமிழ்நாடு அரசாங்கம் வரணுங்கிறதுக்கோ இல்லை, இப்போ நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி வானம் ஸ்பேஸ் எல்எல்பியா இதுக்காகவா தெரியலையே, தெரியாது, தெரியாம ஒன்றும் சொல்லவும் கூடாது. ஓகேவா, இதுக்காகவா அப்படின்னு பார்க்க. அதனால் சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குல்ல, இருக்கலாம். ஸோ இவர் சொன்ன மாதிரி நம்ம அக்னி இவர் சொன்ன மாதிரி அதாவது 9 லட்சம் கோடி நீங்கள் கொண்டு வர போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கொண்டு வரப்போ மூலதனத்தில் அட்லீஸ்ட் ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும். அதாவது என்னென்ன கண்ட்ரிலேருந்து எவ்வளோ கொண்டு வந்தீங்க. ரைட். இப்போ நீங்கள் போயிட்டு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம். என்னென்ன ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட் வந்தது, என்னென்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க, என்ன இதில் இருக்கு, எந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இதையெல்லாம் தாண்டி இப்போ வரும்பொழுது முடிச்சிடறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இந்த இதுக்கு கேபிட்டல் சப்சிடி கொடுக்கணும், சேலரி சப்சிடி 30% முதல் வருஷம், 2வது வருஷம் 20. இது வந்து நீங்கள் எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் கொடுக்க போறீங்க. ரைட். கொடுக்கும் போது உங்ககிட்ட பணம் இருக்கா? ஆல்ரெடி உங்களுக்கு 9.5 லட்சம் கோடி கடனில் இருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் எங்கேருந்து வரும்? இதை பட்ஜெட்டில் அலோகேட் பண்ண போறீங்களா? முன்னாடி ஒரு சார் சொன்ன மாதிரி
முன்னாடியே நீங்க 2024 26 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது பண்ண போறோம். ஏன் அதை ஒளிவா வைத்தீர்கள், இப்படி அறிவித்தீர்கள் என்ற கேள்வி எழுகிறது. கொண்டு வந்தீங்க, அந்த பட்ஜெட் அலோகேஷன் இல்ல. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சந்தேகம் வருகிறது.